தாளமுத்து நடராஜன் என்கிற மொழிபோர் தியாகிகள் 2 பேர். அதில் நடராஜன் தான் முதல்ல இறக்குறாரு, தாளமுத்து அடுத்து இறக்குறாரு 1 மாதம் கழிச்சு. இதில் நடராஜன் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், தாளமுத்து நாடார் வகுப்பை சார்ந்தவர். ஏன் நான் இதை கோடிட்டு காட்டுறேன்னா, நீங்கள் சொன்ன பராசக்தி திரைப்படம் மொழிப்போர் தியாகிகளுடைய வீர மரபுகளை எடுத்துரைக்கிற ஒரு திரைப்படம்னு சொல்கிறாங்க. இன்னும் படம் வந்தால் தான் தெரியும். அது அன்னைக்கு கருணாநிதி செய்த சூழ்ச்சி தான் தாளமுத்து நடராஜன். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, பராசக்தி விஎஸ்எஸ் ஜனநாயகன் அப்படி சொல்லக்கூடாது. ஜனநாயகன் விஎஸ்எஸ் பராசக்தி எந்த பேர் ஃபஸ்ட்டு சொல்கிறோன்றது கூட. ஆமாம், அதில் அரசியல் இருக்குல்ல. எவ்வளோ பெரிய ஆளுமை நடிகர் எங்கள் தலைவர். நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை சார், நான் சாதாரணமாக. அதுதான் நீங்கள் அதை இதே தான் கருணாநிதிட்ட கேட்டால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, 2 போராளி பேரையும் வச்சுருக்கிறேனே அப்படின்னு சொல்கிற கதையாக இருக்குது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யார் தகுதியோ அந்த தகுதி வாய்ந்த தலைவர்களை முதன்மைப்படுத்தணும். மொழிப்போர் தியாகி எல்லாம் அங்கே துரோகம் நடந்தது. இப்போ இங்கே என்னடான்னா, மாபெரும் தலைவராக இருக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் தலைவர், மாபெரும் நடிகர், உச்சபட்ச நடிகராக இருக்கிறவர். அவர் படத்தை ஜனநாயகன் பின்னாடி போட்டு முன்னாடி பராசக்தி போட்டு, இந்த பராசக்திங்கிறது பழைய காலத்து படம். அந்த காலத்தில் உள்ள டைட்டிலை வச்சுக்கிட்டு வேறு டைட்டில் கிடைக்காம அலைகிறாங்க இந்த திமுக கும்பல்.